Hi, hello friends, welcome back to Saw Family. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோனா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போறோம். என்னோட ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கொஞ்சம் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் தான். அதுக்கு நான் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுனால தான் என்னோட ஸ்கின்னை வந்து நான் கொஞ்சம் பாதுகாத்துட்டு வரேன். அதுக்கு கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் நான் ஹோம் ரெமடியாக நானே ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு ரெண்டு பொருளை வச்சு ரெடி பண்ணுற ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு தான். மாஸ்க் மீன்ஸ் ஃபேஸில் போடுறதுக்குள்ள ஒரு பவுடர். அது நம்ம சிம்பிள் நம்ம வீட்டிலவே இருக்கிற பொருளை வச்சு தான் நான் அந்த ஃபேஸ் மாஸ்க் பண்ணுவேன். அது வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். நான் இதை வந்து என்னோட டீனேஜ்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது எனக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. எனக்கு பிம்பிள்ஸ் வராமல் என்னோட ஸ்கின்னை வந்து நம்மளோட கலர் டோன்லேயே தான் இருக்கும். நம்ம பிரைட்டனிங் எதிர்பார்க்கணும்னா இதில் பிரைட்டனிங் கொஞ்சம் வரும். பட் ஆனால் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிம்பிள்ஸ் ஃப்ரீயாகவும் கொஞ்சம் க்ளோயிங்காகவும் காமிக்கிறதுக்கு வேண்டி இந்த பவுடரை நான் யூஸ் பண்ணிட்டே வரேன். இது வெறும் ரெண்டு பொருளை வச்சு நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ரெடி பண்ணிடலாம். அது என்ன பொருள்னா உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா கஸ்தூரி மஞ்சள்ல ஃபேஸில் போடுறதுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும். அதில் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது லேபிளுங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது ரொம்ப 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 பெனிஃபிட். நான் என்னோட டீனேஜ்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு பிம்பிளே வராது என் ஃபேஸில். பட் நம்மளோட மென்சஸ் பீரியட் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வரும்ல, அதை நம்ம ஏதோ பண்ணியும் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அது தவிர்த்துட்டு நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பட் ஃபேட்டு இது மூலியமா ஸ்ட்ரெஸ் இது மூலமாக வர பிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுறது கூட. இது கூட இன்னொரு ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பச்சை பயிர்னு சொல்லுவாங்கல்ல, சரிதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பச்சை பயிர் தான். இது வந்து மூங் தால்னு சொல்லுவாங்க, கிரீன் மூங் தால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து இது வந்து பச்சை பயிர். நம்ம புட்டு இதுக்கெல்லாம் கூட சாப்பிடுவோம்ல, அந்த பச்சை பயிர் தான் இது. தெரியுதுங்களா? இந்த ரெண்டு பொருள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. சம்டைம் மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நம்ம பவுட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்போ என்னோட சின்ன ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு 10-11லேருந்தே நான் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னோட ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எப்போ என் ஸ்கின்னு டல் ஆச்சுனாலோ டேன் ஆச்சுனாலோ இல்லை எனக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸ்கின் ரொம்ப இதில் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா நான் இந்த இது தான் யூஸ் பண்ணிப்பேன், இந்த கஸ்தூரி மஞ்சள். இது வந்து காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் வரும். ஆனால் இதோட வாசனை நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட். நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும். இது நம்மளோட ஃபேஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 20 இயர்ஸாக நான் அந்த 2 ஐட்டம்ஸையும் வச்சு நான் என்னோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்களே பார்ப்பீங்க 20 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு வரனால என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்களா, ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு பிம்பிள்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட நான் உடனே என்ன பண்ணிடுவேன்னா இதை ஃபாலோ பண்ணிவிடுவேன். இப்போ வீக்லி ஒன்ஸ் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி நான் டீனேஜில் இருக்கும்போது டெய்லி என்னோட மார்னிங் ரொட்டீனே இதாக தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சுப்பேன். இதை ஒரு 1/4 kg போல் பயரும் இந்த பவுடரையும் சேர்த்து கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் ஆக்கி ஒரு கைதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சுன்னு கொஞ்சம் போதும், நிறைய வந்து தேவையில்லை. ஒரு கொஞ்சமாக எடுத்து கையில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அப்ளை பண்ணி மூஞ்சில் நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம போட்ட அந்த பேக் வந்து நல்லா காய்ச்சி ஸ்கின்னை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிடும். அப்போவே நமக்கு ஃபீல் ஆகும் நம்மளோட ஸ்கின்னும் லூஸ் ஆகாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம ஆஃப்டர் வாஷ்க்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கே ஃபீல் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். மீன்ஸ் இது வந்து
உடனே ரிசல்ட் கொடுக்காது உங்களுக்கு. நீங்க ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. எதுவா இருந்தாலும் நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணாதான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் என்னோட டீனேஜ், நான் காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் டெய்லி மார்னிங் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தான் நான் குளிச்சிடுவேன். டெய்லி மார்னிங் ப்ராசஸ் இதுவாக தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே இதை அப்ளை பண்ணிட்டு தான் நான் என்னோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் பாத் குளிச்ச மேலே தான் எனக்கு வந்து குளிச்சுட்டு இந்த பவுடர் மட்டும் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணதுக்கு மூஞ்சில எல்லாம் பிளாக் ஹெட்ஸ், மூக்குல எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வரும்ல, எங்க பாருங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா இதை போட்டு நம்ம மூஞ்சி இதெல்லாம் இங்கெல்லாம் ரப் பண்ணாலே போதும், நம்மளோட இருக்கிற டெத் செல் எல்லாம் அப்படியே போய் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன். இந்த 2 ஐட்டம்ஸ்லயும் இது எப்பவுமே பவுடரா இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இது வந்து பச்சை பயிரா இருக்குல்ல, எக்காரணம் கொண்டு நீங்க கடையில இருக்க பவுடரா இருக்கிறத மட்டும் வாங்காதீங்க, அதுல கெமிக்கல் எல்லாம் சேர்த்துருவாங்க. நீங்க வீட்டுல இருக்க லூஸா வாங்குவீங்களா இந்த பச்சை பயிறு, இதை வாங்க நம்ம வீட்டிலே பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க குழந்தைங்களுக்கு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும், இப்போ நீங்கள் 1 வீக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சமாக எடுத்து, இதில் குவான்டிட்டி கணக்கெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போடலாம். உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் கம்மியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் போடலாம். இல்லை உங்களுக்கு மஞ்சையே செட் ஆகாதுன்னா நீங்கள் மஞ்சையே சேர்த்துக்க வேண்டாம், வெறும் பச்சை பயிர் மட்டும் போட்டு நம்ம இந்த பவுடர் பேக்கை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். நம்ம 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி பவுடர் இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா இருக்கும். நான் எப்போவுமே இதை வந்து பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு, ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா தண்ணி பட்டுச்சுனாலும் இல்லை காற்று ஏதோ உள்ள போச்சுனாலும் ஃபங்கஸ் வந்துடும். அதனால நாங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணி வைக்கிறவங்க ஒரு பெரிய டப்பாவில் அடிச்சு வச்சுட்டு, இது வந்து 1 இயர் 2 இயர் வரைக்கும் இருக்கும், ஒன்றுமே பண்ணாது. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக வீக்லி ஒன்ஸும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது எப்படி பண்ணணும்னா, நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் இது கொஞ்சம் இவ்வளோ நமக்கு தேவையே படாது. இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இவ்வளோ எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சமாக போதும். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தாராளம். இந்த 1 ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூன் அளவே எடுத்து இன்னொரு பாக்ஸில் போட்டுடலாம். இந்த இவ்வளோ போதும். பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். போட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஃபேஸில் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணும் போது நல்லா கோட்டிங் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டர் அதில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துக்கிட்டு நான் இப்போ கையாலவே மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என் கையால் தான் நான் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து நான் எப்போவுமே வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணுவேன். ஹேர் பாத் பண்ணுவோம்ல, தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு தான் நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக அந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த பச்சை பயிரோட கலர் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, இதை வந்து அவ்வளோதான். இவ்வளோ போட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டு நம்ம ஃபேஸில் கொஞ்சம் இப்படி எடுத்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். ஃபேஸில் எல்லாமே ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நம்ம போட்டு விட்டாலே போதும். இது போடும்போது நல்ல கூலிங்காக இருக்கும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். நல்லா ஃபேஸ் நல்லா கூலிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டீனேஜ்லேருந்து தான் நம்மளோட ஹார்மோன் எல்லாம் கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹேர் பேக்னு வருது, இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன பசங்களுக்கு, இப்போ நீங்கள் சின்ன ஒரு கை குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கலர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, நலுங்கு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, நலுங்கு மாவு இல்லைன்னா பயத்த மாவு. அந்த பயத்த மாவு தான் இந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்குன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, இதை மட்டும் என்ன பண்ணணும்னா 1 நாளைக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா அதை அரைச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு போட்டு, சின்ன பாப்பாங்களுக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து குளிப்பாட்டிட்டே வந்தோன்னா ஒரு 6 மந்த்ல அவங்களோட ஸ்கின் டோன் எல்லாம் சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்க்கலாம். டீனேஜுங்க ரொம்ப மஸ்டா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிம்பிள்ஸே வராது. அப்படியே வந்தாலும் நீங்க கண்டினியூஸா இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தா, நான் சொன்ன மாதிரி தான்
ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இதனால யூஸ் இல்லைன்னு போயிட்டா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கவே செய்யாது. நீங்கள் வந்து இது ஒரு கொஞ்ச நாள் அதுக்கு வெயிட் பண்ண ஒரு 6 months வரைக்கும் நீங்கள் பண்ணாதான் அதோட ரிசல்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்களா நான் 20 years பண்ணால தான் 20 years பண்ணுறதுக்குள்ள ரிசல்ட் தான் என் ஃபேஸில் தெரியுது. எனக்கு பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் நம்மளோட மென்சஸ் அந்த டைமில் வந்து பிம்பிள்ஸ் வரும். அதோட மார்க்கு கூட நான் இந்த கஸ்தூரி மஞ்சள் போடுறதுனால எனக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் அப்படியே போயிடும். இது வந்து நான் 1 வருஷம் 2 வருஷம் அனுபவத்தில் சொல்லல, என்னோட 20 years அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட் அப்படி கிடைக்கும். போடும்போதே ஒரு க்ளோயிங் தெரியுதுங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கழுத்துக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் ஃபேஸும் கொஞ்சம் க்ளோயிங்காக, கழுத்து கொஞ்சம் க்ளோயிங் கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால் நம்ம கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து நீங்கள் ஒன்லி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு குளிக்கும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம நீட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா பாடி வாஷ் எல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணணும். போடும்போது எனக்கு நல்லா ஃபேஸ் எல்லாம் கூலிங்காக இருக்கும். ஆனால் வந்து ஒரு 5 minutesல இது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன மேலே நல்லா ஸ்கின்னை வந்து டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அப்படி தொட்டா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளோட ஸ்கின் மாறிடும். ஓகே, நான் எனக்கு இது இவ்வளோ போகுது பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் தான் எடுத்து அதுலேயே பேலன்ஸ் இவ்வளோ வந்திருக்குது. இதை மிச்சம் வந்திருக்குதா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஓவர் கோட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுறோம். ஒரு 10 minutes போதும். 10 minutesலேயே அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஆஃப்டர் 10 minutes ஆன மேலே நம்ம ஸ்கின்னை பார்த்து அவ்வளோ அப்படி ஒரு டைட்டாக இருக்கும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஓகே, நான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்கு விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 10 minutesக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் பார்த்தீங்களா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. போட்டதெல்லாம் நல்லா அதோட ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்குது. இப்படி இந்த ஃபீல்லே நமக்கு தோணும். நல்ல ஃபேஸில் இப்படி போட்டு வாட்டர் வச்சு நல்லா நம்ம வந்து கிளாக் வைஸில் நல்லா மசாஜ் பண்ணி இப்படிலாம் பண்ணோம்னா ஃபேஸ் கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு நான் சொன்ன மெத்தடில் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி பச்சை பயிரை நல்லா பைத்தப்பருப்புன்னு சொல்லுவாங்களா அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க மேலே வந்து அப்ளை பண்ணி குளிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். நம்மளை மாதிரி வந்து வளர்ந்த குழந்தைங்க இல்லைன்னா குழந்தைங்க மீன்ஸ் நம்மளோட மாதிரி வளர்ந்த பொண்ணுங்க, அப்புறமா சின்ன பசங்க 10 years 11 years டீனேஜர் நெருங்க வர பசங்க, இவங்க எல்லாரும் பொண்ணுங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் வரவே செய்யாது. ஃபேஸில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஹேர் எல்லாம் வரும்ல அது கூட வராமல் நல்லா பளபளன்னு இருக்கும் ஃபேஸு. பட் க்ளோயிங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோயிங் இருக்கும். ஆனால் பிரைட்டனிங் மீன்ஸ் இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்க கலர் ஆவாங்க அப்படியெல்லாம் நான் இந்த இதில் சொல்லவே வரல. நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்மளோட டோனிங்கே க்ளோயிங்காக காமிக்கும். கூடவே பிம்பிள்ஸ் ஃப்ரீயாகவும் நம்மளோட இது இருக்கும், ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஃபேஸில் வந்து குட்டி குட்டியாக ஹேர் வரும்ல அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு பார்த்தாலே ஒரு எப்பவும் ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும்ல அந்த லுக்லேயே நம்ம ஃபேஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நான் எப்போவுமே என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை அப்ளை பண்ணிவிட்டு கையோட குளிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணி நல்லா இங்கே பார்த்தீங்களா நோட்ஸ் மேலெலாம் எந்த ஒரு பிளாக் ஹெட்ஸும் இருக்காது. நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் பார்த்தீங்களா. எப்படி கிளாஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா நான் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும், பிம்பிள்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். மூஞ்சில் என்னோட ஃபேஸில் பார்த்தீங்களா ஹேரே இல்லை பார்த்தீங்களா.
யூஸ்வலாகவே நம்ம வந்து ஃபேஸுக்கு மஞ்சள் போட்டோம்னா நம்மளோட ஹேரில் ஃபேஸில் வந்து ஹேர் இருக்காது. இது கூட நம்ம அந்த பயத்தப்பருப்புன்னு சொல்லுவாங்களே, எங்கள் ஊரில் வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிரும் அந்த கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா அதோட பெனிஃபிட் உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். அப்புறமா நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஒன்ஸ் தண்ணி பட்டுடுச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாகவே அதை யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். தண்ணி பட்டுடுச்சுன்னா அது ஒரு மாதிரி அதோட கொஞ்சம் ஃபங்கஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா சின்ன சின்ன டப்பாவில் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீனேஜ் பசங்களுக்கும் பிம்பிள்ஸ் வரவங்களுக்கும் மூஞ்சில் நிறைய ஹேர் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு விட்டு, ஆனால் முதல் நாளே உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன், முதல் நாளே உங்கள் ஸ்கின்னு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆகுறது உங்களுக்கே தெரியுங்க. பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தாக ஆகுறது உங்களுக்கே தெரியும். அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கொஞ்சம் டே பை டேயாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டே வரும். அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே முன்னாடியெல்லாம் என்னோட டீனேஜில் வந்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நம்மளுக்கு ஸ்கின் தானே, அந்த ஏஜ்லலாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு தானே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ஃபேஸுக்கு. அப்போ நான் அதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைமிங் இருக்காது, பசங்களை பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுனால. இருந்தாலும் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கேர் கொடுப்பேன். அதனால அப்பப்போவா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஈவினிங் நான் குளிக்கிற டைம்லலாம் அந்த பவுடரை நான் பவுடர் பண்ணி வச்சு அதை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதை கூடவே நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு கூட ஒரு ஃபேஸ் இது இருக்கும். நம்ம பார்லர்லாம் போய் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிப்போம். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? அதே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளோட ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, நல்ல கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயாச்சு. பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் குளிச்சுட்டு வந்தோடனே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இது ஒரு 1/2 hour தாண்டி திருப்பி உங்ககிட்ட வந்து நான் என்னோட ஃபேஸை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் குட் ரிசல்ட் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபேஸ் சம்மந்தமாக பிளாக் டாட்ஸ் இருக்குல்ல, அங்கங்கே நிறைய பேருக்கு சின்னதாக பிளாக் டாட்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் வெளியே இருந்து நம்ம எதுவும் வாங்குற மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக மாற்றிக்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஹோம்மேடா, நம்ம எப்பவுமே நம்ம ஹோம்மேட் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒன்று போட்டு ஒரு 1 week 2 weekல எல்லாம் ரிசல்ட் கிடைக்கவே செய்யாது. பெர்மனண்டா வெளியே இருந்து நம்ம வந்து கிரீமு அது இதெல்லாம் வாங்கி போட்டால் அது பெர்மனண்டா நம்மளுக்கு ரிசல்ட் அந்த டைமுக்கு நம்மள க்ளோ அண்ட் க்ளீன் அண்ட் கிளியரா காமிக்குமே தவிர அது அகைன் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஹோம் ரெமடியா ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோ பையா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அது ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்களா, நான் வந்து ஒன்லி நான் யூஸ் பண்றது வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அது மட்டும்தான். அது வந்து என்னோட ஒரு சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணனால அந்த ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்றேன். மற்றபடி நான் எல்லாமே ஹோம் ரெமடியா உள்ள ஐட்டம்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்குது. நம்மளுக்கு ஃபேஸும் கொஞ்சம் க்ளீன் அண்ட் கிளியரா இருக்கும். மோஸ்டா டீனேஜ் பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ்ங்களை நான் உங்களுக்கு தர்றேன். நீங்களும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாஃப் ஃபேமிலி. உங்களோட பியூட்டி டிப் சீரீஸ் இது 1. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட டீனேஜ்லேருந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு பிளாக் டாட்ஸ் வந்தப்போ நான் என்ன யூஸ் நோஸ் மேலெல்லாம் நமக்கு வரும்ல ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் வரும். இதுலேயே போகும். சிலவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அந்த டைம் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவாக நான் வீடியோஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.